ஒரு ஃபிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அங்கேருந்து எப்படி சார் ஃபினான்ஷியலுக்குள்ள அந்த கான்ஷியஸ் போணுச்சு? வாழ்க்கையின் கட்டாயம் அவ்வளோதான். ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக நான் 32 வரைக்கும் எனக்கு பணத்தை பற்றி விட்டுருங்க, லைஃப்பை பற்றி கூட ஒன்றும் தெரியாது. நான் வாழ்க்கை கொடுத்த அடி தான். நிறைய பேர் 25,000 வாங்கிட்டு இருக்கும் போது சேவிங்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. இப்போ கடந்து ஒரு 50-60 வாங்க ஆரம்பிச்சிட்டா கூட இப்பயும் சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறதுல கஷ்டம்னு சொல்றாங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எதிர்பாராத செலவுகளுக்காக தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி வச்சிருக்கேன். நான் ஒரு வருஷம் யார்கிட்டையும் கடன் வாங்காம என்னுடைய செலவை நான் மேனேஜ் பண்ணேன். அதுவே பெரிய விட்டு. ஸோ இப்போ இன்சூரன்ஸ் பெட்டரா இல்லை கையில் மணியை சேவ் பண்ணி வைக்கிறது பெட்டரா? டெஃபினட்டாக அவங்களால இன்சூரன்ஸ் இல்லாமல் மேனேஜ் பண்ணவே முடியாது. தயவு செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க. இவங்களால எவ்வளோ முடியுமோ வாங்க. 3 லட்சத்துக்கு வாங்குறீங்களா வாங்குங்க, 5 லட்சம், அதுவும் யங்காகவே வாங்கிடுங்க. நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு க்ரோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லை. ரிஸ்க் எடுத்தால் தான் என்னால் ரிட்டர்ன் நிறைய வாங்க முடியும். நம்ம ஆளுங்க கோல்டு ரிஸ்க்குன்னு சொன்னாலே கத்துவாங்க. இந்த ஈக்விட்டியோட ப்ராசஸ் சொல்லுங்கள் சார். நீங்கள் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடாக உங்களால் பணம் விற்கிறத பீட் பண்ண முடியாது. எல்லாருக்குமே சீக்கிரமா பணம் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அது கொஞ்சம் கஷ்டம். தயவு செய்து உங்களுக்கு இம்மீடியட்டா பணம் வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போகலாம். இந்த 2026 இந்த பொருளாதார சூழல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஏத்திக்காம இருக்கும். அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டேன், ஒரு போனஸ் வந்தா உடனே அதை செலவிச்சிருது. உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய செலவுகளை தியாகம் பண்ணால்தான் நீங்க கையில சேமிக்க முடியும். C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல, இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ப்ரீஃபாக பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் அட்வைசர், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பட்டாபிராமன் சார் இருக்கார். அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம டீப்பாக நிறைய விஷயம் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்கன்னு நார்மலாக கேட்கணுமா இல்லை ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணுமா? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நார்மலா இல்லை, அது ஜென்ரல். யாரையாவது பார்த்தாலே இப்போ ஒரு மாதிரி ஃபினான்ஷியலாக நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற ஸ்டேஜுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேச போகிறோம். நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, ஏன்னா நம்ம ஆடியன்ஸுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது இருக்குது. ஒரு ஃபிசிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட் அங்கேருந்து எப்படி சார் ஃபினான்ஷியலுக்குள்ளே அந்த கான்ஷியஸ் போணுச்சு? அதை எடுக்கணும்னு எப்போ சூஸ் பண்ணீங்க? எப்படி இதுக்குள்ளே எப்படி வந்தீங்க? பை சாய்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் வாழ்க்கையின் கட்டாயம் அவ்வளோதான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக நான் 32 வரைக்கும் எனக்கு பணத்தை பற்றி விட்டுருங்க, லைஃப்பை பற்றி கூட ஒன்றும் தெரியாது. நான் லேப்லேயே தான் இருப்பேன், எப்போ பார்த்தாலும் ஃபிசிக்ஸ்லேயே தான், படிப்புலேயே தான் இருப்பேன். ஓகே. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, அவருக்கு கால் தானாக உடஞ்சி போயிடுச்சு. ஓகே. அவரோட ஆக்சிடென்ட்டாக தான் ஆகாமல் அவரோட லெஃப்ட் ஃபெமர் போன், அதாவது தை போன் தானாக உடஞ்சி போயிடுச்சு. 1 மாதம் கழிச்சு அவரோட ரைட் போன் தானாக உடஞ்சி போச்சு. போன் கேன்சர், மல்டிபிள் மைலோமான்னு ஒரு மணியான போன். அதனால அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அப்போ தான் நான் 1 லட்ச ரூபாய் செலவுனா என்னன்னு தெரியாது. நான் அது வரைக்கும் அவ்வளோ செலவுலாம் பார்த்தது கூட கிடையாது. ஸோ என்கிட்ட காசு கிடையாது. ஸோ ஐ ஹேட் டு பாரோ பிரதர் இன் லா கிட்டேருந்து கடன் வாங்கினேன். ஓகே. ஸோ ஒரு குயிக்காக ஒரு 1 இயர்க்குள்ளே 3 lakhs ஆகிடுச்சு. ஓகே. ஏன்னா 2 சர்ஜரி, அப்புறம் வீட்டில் அவருக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், இதெல்லாம். ஸோ என்கிட்ட சுத்தமாக பணம் கிடையாது. அந்த பணம் எங்கிட்ட சேவிங்ஸும் கிடையாது அந்த டைமில். எங்கள் பேரண்ட்ஸ் 2 பேரும் அப்போ பென்ஷனர்ஸ். அவங்க பென்ஷன், சேவிங்ஸ் எல்லாம், FD எல்லாம் போச்சு. ஸோ இதனால எப்படியாவது பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி ஒழுங்காக படிக்கணும், புரிஞ்சிக்கணுங்கிற அப்போதான் எனக்கு அந்த ஒரு புரிதல். வாழ்க்கை கொடுத்த அடிதான், அதுதான், வேற ஒன்றும். சார், நீங்கள் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, சடனாக ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது தான் நம்ம கையில் என்ன சேவிங்ஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை இதை விட ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தால் நம்மக்கிட்ட ஏதாவது இருக்குமா, நமக்கு யாராவது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, நம்மளை நம்பி தான் இருக்கும். ஸோ அப்போ சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாக அப்போ தான் தெரியுது.
நான் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருந்து சேவிங்ஸ்னு ஒன்று எனக்கு அது தெரியவே தெரியாது. இப்போது நிறைய பேர் வந்து 25,000 வாங்கிட்டு இருக்கும் போது சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. இப்போ கடந்து வந்து ஒரு 50-60 வாங்க ஆரம்பிச்சிட்டா கூட இப்பயும் சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறதுல கஷ்டம்னு சொல்கிறாங்க. முதல்ல எப்படி சார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 25 to 50 வந்துட்டாங்கன்றதான் பார்க்குறோம். ஆனால் சேவிங்ஸ் சிங்கிள் ரூபி எடுத்து வைக்கிறதுல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னா அவங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, நான் அடுத்த லெவலுக்கு நான் 25 வாங்குறேன், 50 வாங்குறேன், நான் அடுத்த லெவலுக்கு வந்துட்டேங்கிற ஒரு நமக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓகே, அப்போ சில சமயம் அவங்க வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் சில பேருக்கு என்ன சொல்றது, பேட் லக், அவங்களுக்கு செலவுகள் வந்துட்டே இருக்கும். ஓகே, என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு இந்த குவிக் சாண்ட் மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அதை வெளியில வர ட்ரை பண்ணாங்கன்னா உள்ள இழுக்கும் பிடிச்சி. அது ரொம்ப என்ன பரிதாபமான நிலைமை தான். பட் அதுவும் கடந்து போகும், அந்த பேட் ஃபேஸும் கடந்து போகும் சொல்லி கொஞ்சம் ஃபெய்த்தோட எவ்வளோ முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நான் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல 20s இருக்கிறவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன், ஓகே, எதிர்பாராத செலவுகளுக்கு தனியாக ஒரு ஃபண்டை தூக்கி போட்டுருவேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு எதிர்பாராத செலவு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ். சின்ன செலவுனா ஓகே, மொபைல்ல ஸ்கிரீன் கிராக் ஆகுது, யாராவது வந்து வண்டி இடிச்சிட்டு போயிட்டான், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா அப்போதான் தெரியும் எவ்வளோ பெரிய செலவு வரும், எவ்வளோ மாதிரியான செலவு, விதவிதமாக செலவுலாம் வரும் ஹாஸ்பிட்டலில். அதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட, இப்போ நீங்கள் கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க, கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, அப்படி இருந்தால் கூட எல்லாமே அவங்களால பே பண்ண மாட்டாங்க. நம்ம கையை விட்டு ஒரு 10% 15% நம்ம கையை விட்டு கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதிர்பாராத செலவுகளுக்காக தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி வச்சிருக்கேன். அது பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய வெற்றி. நான் ஒரு வருஷம் யார்கிட்டையும் கடன் வாங்காம என்னுடைய செலவை நான் மேனேஜ் பண்ணிட்டேன், அதாவது எதிர்பாராத செலவை நான் மேனேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லனாலே அதுவே பெரிய வெற்றி. ஓகே, நான் அதுதான் ஃபர்ஸ்ட் வெற்றியா நான் பார்ப்பேன். ஓகே, நான் என்ன சொல்லுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பத்தி விட்டுருங்க. நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க மாசம் செலவு பண்றீங்க, அது செலவு பண்ணி தான் ஆகணும். அதை தாண்டி அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு ஏதாவது செலவு வந்துட்டே இருக்கும். அந்த செலவை உங்களால் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு மூலமாக மட்டுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், யார்கிட்டையும் போய் நிற்காம, கடன் வாங்காமல், இல்லை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கை வைக்காம. நம்ம முதல்ல அதான் பண்ணுவோம், ஏதாவது ஒன்று இருந்து வச்சுக்கலாம் அதில் கை வச்சிருவோம். அது இல்லாமல் ஸோ அட்லீஸ்ட் 1 லட்சம் ரூபாய் எனக்கு தனியாக இருக்கணும். நான் 25,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 1 to 1.5 lakhs என்கிட்ட தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும். அது என் பணம் இல்லைன்னு வச்சுப்பேன். ஏதாவது வீட்டில் பிரச்சனை வந்தால் அதை கை வைப்பேன், இல்லைன்னா அதை கையே வைக்க மாட்டேன். சும்மா தீபாவளிக்கு வாங்குறது அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மற்றதெல்லாம் நம்ம சம்பாதியத்திலே மேனேஜ் பண்ணணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னா 3 விஷயம் பண்ணால் போதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த எதிர்பாராத செலவுக்கு ஹேண்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீடு, அப்புறம் ஆயுள் காப்பீடு. இந்த 3 இருந்தால் மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண பத்தியே யோசிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க மற்றதை பண்ணுங்க. ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு 1 or 2 years போகும். சில பேருக்கு போயிடும். 25 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க, 28 வரைக்கும் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த 3 பில்ட் பண்றதுக்கே அவங்களுக்கு சரியாயிடும். ஓகே, நோ ப்ராப்ளம், போனா போட்டோம், போனதை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னுமே ஒழுங்கா எவ்வளவு முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார், நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இன்சூரன்ஸ் மேலே இன்னுமே நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. ஏன் இன்சூரன்ஸ் போடணும்? இப்போது உங்களுக்கே தெரியும், பிஃபோராகவே சொன்னேன், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா நான் என்னோட சர்ஜரியை நான் மீட் பண்ண போகும்போது என்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லை. அப்போ எனக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுங்கன்னு சொல்லும்போது இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் போடாமல் நீ சேவிங்ஸில் வச்சுக்கோ, அதாவது நீ கையில் வச்சுக்கோ. ஸோ இப்போ இன்சூரன்ஸ் பெட்டரா இல்லை கையில் மணியை சேவ் பண்ணி வைக்கிறது பெட்டரா அப்படின்ற ஒரு கொஷனுக்குள்ளே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு போய் இன்சூரன்ஸில் போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து இருக்குது. ஸோ விச் இஸ் பெட்டர்? சத்தியமாக கையிலலாம் போட்டுலாம் ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டவே முடியாது. ஓகே, வாய்ப்பே இல்லைங்க. ஹாஸ்பிட்டல் பில்ஸ் நீங்கள் போகிறீங்க, இப்போ எல்லா ஹாஸ்பிட்டலும் கார்பரேட் மென்டாலிட்டி. அவங்க வந்து பேசிக்கலி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் எப்படி ஹோட்டலில் கெஸ்ட் ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த 2-3 days அவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்டேல அவங்கள்ட்டேருந்து எவ்வளோ நம்ம கறக்கலாம், அவங்கள எவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணி புது பேஷண்ட்டை இதுதான் ஹாஸ்பிட்டலோட பேசிக் ஐடியா. அதுவும் இன்சூரன்ஸ் பேஷண்ட்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சா எக்ஸ்ட்ரா பில்லிங் போடுவாங்க. அது அந்த டெஸ்ட் எல்லாமே அதை அனுபவிக்கிறது நம்ம தான். ஸோ உங்களால வந்து எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சொல்றது 40 வயசு கீழே இருக்கிறவங்க, பெரிய சம்பாத்தியம் இல்லாதவங்க டெஃபினட்டா அவங்களால இன்சூரன்ஸ் இல்லாம மேனேஜ் பண்ணவே முடியாது. ஓகே, என்ன நான் இப்ப சொன்னது 1 லட்சம் ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட் சொன்னேன். இந்த 1 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு போதாது.
ஆமா. எக்ஸாக்ட்லி. போதாது. சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து. சின்ன சின்ன செலவுக்கு தான் போதும். பெரிய ஹாஸ்பிட்டல் சரி ஓகே, ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 3 பேருக்கு ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டேவாவது நடக்கும். ஓகே. பேசிக் 1 டே கூட வச்சுக்கோங்க. பெரிய விஷயம் ஏதாவது ஒண்ணு நடக்கும். அந்த 1 டேல 30,000 40,000 வேலை. ஆமா. ஸோ நீங்க எவ்வளவுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதனால டெஃபினட்டா இன்சூரன்ஸ் தேவை. ஸோ கம்பல்சரி ஹெல்த் இன்சூரன்ஸ். அண்ட் கார்பரேட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு லக்கில் நீங்க பெரிய கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் கவர் இருந்தால் அந்த முதல்ல அது என்னன்னு போய் தெரிஞ்சுங்க. நான் இப்போ போய் கம்பெனிக்கு போய் டாக் கொடுக்கும்போது நான் எல்லார்ட்டையும் கேட்பேன், எவ்வளோ பேருக்கு உங்களுடைய குரூப் இன்சூரன்ஸ் பாலிசி எவ்வளோ, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பாலிசி எவ்வளோ, அது எப்படி கிளைம் பண்ணணும் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு கேட்பேன். ஒரு 2 பேர் 3 பேர் கை தூக்குவாங்க ஒரு 50 பேர் ஆடியன்ஸ்ல. அந்த 2 பேர் 3 பேருக்கு எப்படி தெரியும்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கத்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அருமை தெரிஞ்சு அதை இது பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ பிஃபோரா நீங்க ஒரு அட்வான்ஸ்டா இருக்கிறதுன்றது ரொம்ப சரி. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேங்க. பேஷண்டா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், பேஷண்ட் அட்டெண்டராகவும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒண்ணுமே இல்லை, பணத்தை பத்தி தெரியணும்னா, பணத்தை அருமை யாருக்கா தெரியணும்னா அவங்களை கூட்டிட்டு போய் ஐசியூ வார்டு வெயிட்டிங் ரூம் இருக்குல்ல, ஐசியூ வழியில அங்க உட்கார வைங்க ஒரு நாள் ஃபுல்லா. அவங்க மற்ற பேஷண்ட்ஸ்லாம் எப்படி, மற்ற பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்லாம் என்ன பேசுறாங்க. நிறைய பேர் அழுறத பார்த்துருக்கேன். பணம் இல்லை, இன்னைக்கு பணம் இல்லைன்னா அடுத்த நாள் ஐசியூ நான் கட்ட முடியாது. ஏன்னா ஐசியூங்கிறது ஒரு ரூம் ரெண்ட் 5,000 ரூபான்னு வச்சுங்களேன், ஐசியூ 15,000 ரூபாய் இருக்கும். பேசிக் சும்மா போய் அதுவும் ஆக்சிஜன்லாம் சேர்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் ஆயிடும் ஐசியூ. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால தயவு செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ வாங்க. 3 லட்சத்துக்கு வாங்குறீங்களா வாங்குங்க, 5 லட்சம், அதுவும் யங்காவே வாங்கிடுங்க. ஓகே. வயசாச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடும், வியாதி அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் லெவலே யாருக்குமே கிடையாது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எதையாவது சாப்பிடுவாங்க. அதுவும் கம்பெனி மீட்டிங்னா ஏதாவது சாப்பிடுவாங்க. டெஃபினட்டாக அவங்களுக்கு எய்தர் ப்ரீ டயபெட்டிஸாக இருப்பாங்க, டயபெட்டிக்காக இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா சேஃப். வந்ததுக்கப்புறம் ப்ரீமியம் கண்ணாப்பின்னு இருக்கும். ஓகே. அப்புறம் ரொம்ப வாங்கவே முடியாது உங்களால். என்ன ப்ராப்ளம் நம்ம ஆளுங்களுக்குலாம் வாங்கிடுவாங்க இன்சூரன்ஸ். ஒரு 2-3 வருஷம் பை லக் அவங்களுக்கு எதுவும் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லவே இல்லைன்னு வச்சுங்களேன், ஐயோ நான் வேஸ்ட்டாக பணம் கட்டுறேன், ஐயோ வேஸ்ட்டாக கட்டுறேன், இதுக்கு போய் நான் அது முடியவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்தால் அப்படியே எல்லாம் 0 ஆயிடும். ஓகே. அது ஆக்சுவலாக பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட் போது தான். அதாவது ஃபோர்ஸ் மெஜோர் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. எதிர்பாராத ஒரு ஈவெண்ட் நடந்தா அதுக்கு இன்சூரன்ஸ். ஸோ விம்பிள்டன் இப்போ நடக்குது, விம்பிள்டன் நேற்று தான் முடிஞ்சுது. விம்பிள்டன் அந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்க ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே இருக்காங்க ப்ரீமியம். கோவிட் போது அவங்களால அந்த டைம்ல அவங்க கேன்சல் பண்ணாங்க. ஏன்னா எல்லாமே லாக்டவுன். அப்போ அவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்தது அப்படியே. ஓகே. ஸோ எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், பட் அந்த டைம் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க அதை வேஸ்ட்னு தயவு செய்து நினைக்கக்கூடாது. வேஸ்ட்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய சொத்தே வளராது. உங்களால பில்டே பண்ண முடியாது. ஒரு 5 லட்சம் ரூபாய், அப்பா 5 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருக்குப்பா கையில நினைப்பீங்க. வீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் நடந்த காலி 3 லட்சம் அப்படியே போயிடும். அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. தயவு செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்க. ஓகே சார். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் எனக்கு தெரிஞ்சு க்ரோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லை. நிறைய நம்ம பக்கத்தில் இருக்கவங்களோட அட்வைஸ் அதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ்ட் ஆயிடுறாங்க. இப்போ இந்த கோல்டு விசஸ் மியூச்சுவல் ஃபண்டு விசஸ் ஸ்டாக், இது 3 இருக்குது. இது 3ல் எதை போடுறது, எதை பண்ணால் பெட்டராக இருக்கும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதில் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர் அப்படின்ற ஒரு சூஸ் இருக்குல்ல, அது எது சூஸ் பண்ண பெட்டர்? நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, மக்கள்கிட்ட எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கடைசியாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. எஸ். அதை முதல் கேள்வியாக நீங்கள் கேட்டிங்கன்னா தப்பாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நான் முதல்ல என்ன கேட்கணும்னா, எனக்கு எதுக்கு நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அவருடைய ஓய்வை பற்றி யோசிக்கணும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி யோசிக்கணும். குழந்தைகள் வந்த அப்புறம் அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ஃபேமிலி, ஒரு ஆவரேஜ் ஃபேமிலின்னு வச்சிங்கன்னா அவங்கள்ட்ட 2 கோல் இருக்கும், 2 ஃபைனான்ஷியல் கோல்ஸ். ஒன்று அவங்களோட ரிட்டையர்மெண்ட், 2வது அவங்களுடைய குழந்தையோட படிப்பு, ப்ளஸ் அவங்களுடைய 2-3 வருஷம் கழிச்சு அவங்க கல்யாணம். இதுதான் இந்த பேசிக்காக. இதுக்கு நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ரிட்டையர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வுன்னு வச்சிங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம்.
ஓகே. சப்போஸ் எனக்கு 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது, 55 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேல கஷ்டம், கார்பரேட்ல ஒர்க் பண்றது கஷ்டம். நீங்க ஆண்டர்பிரினரா தனியா பிசினஸ் வச்சீங்கன்னா நீங்க உங்க உடல் நலம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் கார்பரேட்ல சொல்ல முடியாது, நம்ம கையில இல்லை. ஸோ 20 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. இந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக போகுது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வந்து எப்படி என்னுடைய செலவுகள் ஏறுதுன்னு முதல்ல பார்க்கணும். என் செலவுகள் வந்து 2 வகையாக ஏறும். ஒன்று பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அதாவது நான் வாங்குற அரிசி, நான் வாங்குற பருப்பு, நான் வாங்குற ட்ரெஸ்ஸு, வாங்குற பெட்ரோல், போடுற பெட்ரோல் எல்லாமே வந்து பணவீக்கம். அதாவது சப்ளை டிமாண்ட்னு சொல்லுவாங்களே, எக்கனாமி மாறும். நல்ல க்ரோத் பீரியட் இருக்கும், ரிசெஷன் பீரியட் இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி இதோட விலைவாசி மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதனால விலைவாசி ஏறும். ஒன்று. 2வது, எனக்கு கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நான் ட்ரெஸ் நல்லா போடுவேன். நான் 8000 ரூபாய் ஸ்மார்ட் போனை 5000 ரூபாய் ஸ்மார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என் லைஃப் ஸ்டைலை ஏற்றிக்கிட்டே போவேன். இது தப்பா ரைட்டாங்கிறது வேற விஷயம், பட் இதுதான் உண்மை. ஸோ ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6-8% வருஷம் அவங்களுடைய செலவுகள் உயர்ந்துகிட்டே போகும். ஓகே, ஆவரேஜா என்ன சேலரி இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களோட செலவினம்ன்றது கொஞ்சம் 6-8% ஏறும். சேலரி வந்து நீங்க நல்ல கம்பெனில இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 10% ஏறலாம். வருஷத்துக்கு 10% ஏறுற கம்பெனினா சூப்பர் கம்பெனி. நான் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசும்போது எல்லாரும் 10% ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் ஆகிட்டே வந்து இப்போ 3% கூட ஏற மாட்டேங்குதுங்கிறாங்க. ஏன்னா கார்பரேட் கம்பெனிஸ்ல. பட் கவர்மெண்ட்ல 3% தான் மினிமம். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு 3% தான் இன்க்ரிமெண்ட். சரி, ஓகே. ஸோ உங்களுடைய செலவு வந்து 7% ஏறுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய செலவுகள் அப்படியே ரெட்டிப்பாகும். ஓகே, அப்படியே ரெட்டிப்பாகும். ஸோ இப்போ வந்து எனக்கு 30,000 ரூபாய், எனக்கு வந்து இப்போ 30 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன். எனக்கு இப்போ மாதம் 30,000 ரூபாய் செலவாகுது. ஸோ 40 வயசுல 60,000 ரூபாய் ஆகும். 50 வயசுல 1,20,000 ரூபாய். ஸோ 55 வயசுங்கும்போது ஆல்மோஸ்ட் 1,40,000 45,000 வந்துடும். அப்போ அவ்வளோ அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும். அது கால்குலேஷன் விட்டுருங்க, நம்ம ஒரு 5-6 கோடி கிட்ட வரும். அது 20 வருஷம் கழிச்சு. பட் நம்ம ஆளுங்க வந்து ஐயோ அதெல்லாம் இப்போ என்ன முடியவே முடியாது, சத்தியமா முடியாதுன்னு இப்போவே டவுன் ஆயிடுவாங்க. அது 20 வருஷம் டைம் இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன், எங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கிற கேள்வியை நான் இன்னும் அட்ரஸே பண்ணல. நீங்க கேட்ட கேள்வியா தான், நான் இன்னும் அதை பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா அதான் கடைசியா நான் டிசைட் பண்ண போகுது. நான் இப்போ நான் என்ன ஃபர்ஸ்ட் பேசினேன், இன்ஃப்ளேஷன் பத்தி, பணவீக்கத்தை பத்தி பேசினேன், செலவுகள் எப்படி உயரும்னு பத்தி பேசினேன். இப்போ இந்த செலவுக்கு என் கார்பஸ் எவ்வளவு இருக்கணும்? ஓகே, டிப்பிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் அவங்க 55 வயசு ஆகும்போது, அதாவது 20 இயர்ஸ் கழிச்சு 30 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு 5 to 10 crores தேவைப்படும். ஈஸியா தேவைப்படும். இதுக்கு எனக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ரிட்டர்ன் வந்து பணவீக்கத்தோட 1% ஜாஸ்தி இருக்கும். ஓகே, நான் சொன்னது 7% எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். ஆமா. நான் எங்க இன்வெஸ்ட் பண்றேனோ என்டையர் போர்ட்ஃபோலியோ, அதாவது நான் இங்க 10,000 அங்க 10,000 தனித்தனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி பேசல. டோட்டல் போர்ட்ஃபோலியோ அதோடைய ரிட்டர்ன் 20 வருஷம் கழிச்சு நான் செக் பண்ணேன்னா இந்த பணவீக்கம் 7% விட 1% ஜாஸ்தி இருக்கணும் மினிமம். ஸோ 8% 9% ரிட்டர்ன் வரணும், டாக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு. அப்போ அந்த மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோ நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எனக்கு ரிஸ்க் எடுத்தாதான் என்னால் ரிட்டர்ன் நிறைய வாங்க முடியும். நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன், எல்ஐசி பாலிசியில் தான் வாங்குவேன், போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ தான் போடுவேன், எஃப்டியில் தான் போடுவேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகும், உங்கள் சம்பளம் உயர நீங்கள் டேக்ஸ் அதிகமாக கட்டிகிட்டே இருப்பீங்க. முதல்ல டேக்ஸ் கட்டாமல் இருப்பீங்க, அதுக்கப்புறம் 5% ஸ்லாபில் இருப்பீங்க, அப்புறம் 20% ஸ்லாப், 30% அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும், உங்கள் ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்க எஃப்டிலாம் இல்ல எல்ஐசி பாலிசிலாம் போட்டீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் 6% தான் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா கேரண்டியா நீங்க உங்களால பணவீக்கத்தை பீட் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய வாங்கும் திறன் குறைச்சிக்கிட்டே வரும். ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னுடைய வாங்கும் திறன் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இன்க்ரீஸ் ஆனா ரொம்ப நல்லது. இன்னைக்கு இப்போ என்னால வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடும், அதாவது ஒரு பிளேட் 1000 ரூபாய் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னால போக முடியலன்றாலும் நான் 200 ரூபா போடுறேன்னு வச்சுக்கேன், அதே 200 ரூபா இன்க்ரீஸ் ஆகுற 50 வருஷம் 50 இயர்ஸ் கழிச்சுன்னா அதே லெவலான ரெஸ்டாரண்ட்டும் சாப்பிட எனக்கு தகுதி இருக்கணும். நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டை பத்தி சொல்ல, அதுதான் வாங்கும் திறன் அதே லெவலாவது மெயின்டைன் ஆகும் பேசிக்கா. ஸோ அப்போ நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் ரிஸ்க் எடுத்தே ஆகும். ஓகே, அட்லீஸ்ட் பாதிக்கு பாதி நான் ரிஸ்க் எடுத்தேன்.
ஓகே. உங்களுக்கு பேசிக் எங்க ரிஸ்க் எடுக்கலாம்? ஒண்ணு நீங்க ஈக்விட்டில எடுக்கலாம். ஓகே. ரெண்டாவது கோல்டுல எடுக்கலாம். இதுதான் பேசிக்கா ரிஸ்க் எடுக்கிற போர்ட்ஃபோலியோ. நம்ம ஆளுங்க வந்து கோல்டு ரிஸ்க்னு சொன்னாலே கத்துவாங்க. அதுவே தப்புண்டுவாங்க. ஆமா. போன வருஷம்லாம் எல்லாரும் வந்து இப்பயாவது கொஞ்சம் புரியுது மக்களுக்கு கோல்டுல ரிஸ்க் இருக்கு. ஏன்னா குறையும், விலையெல்லாம் குறையும்னு. போன வருஷம் இதே டைம்ல நீங்க மக்கள்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கோல்டு விலையே குறையாதுன்னு சத்தியம் பண்ணுவாங்க. அடிச்சு சத்தம் பண்ணுவாங்க. அது தப்பு. கோல்டு ஈக்விட்டி பயங்கர ரிஸ்கி. ஆல்மோஸ்ட் அதோட ரிஸ்க் வந்து மோர் ஆர் லெஸ் சேம்னு வச்சுங்களேன். ஸோ பாதிக்கு பாதி ஈக்விட்டியில் நான் போடுறேன். ஈக்விட்டி நான் ஏன் போடுறேன்னா கோல்டுக்கு வந்து இன்ட்ரின்சிக்கா மதிப்பு கிடையாது. ஓகே. அதோடைய விலை எப்படி ஏறும்னா மக்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. ஐயோ நம்ம போர் வருது, பெட்ரோல் விலை ஏறுது, அதனால அந்த ஒரு பயம் வந்தா கோல்டுக்கு விலை ஏறும். பட் அந்த கோல்டு வந்து அது எதுவும் ஜென்ரேட் பண்ணாது, அது கேஷ் ஜென்ரேட் பண்ணாது. இப்போ வேற நான் கம்பெனியில போட்டேன்னா அந்த கம்பெனி வந்து அது ஒரு ப்ரொடக்டிவ் ஆசட். அதுல இருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரும், கேஷ் ஜென்ரேட்டிங் கம்பெனி. அப்போ என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல ஏன் போடுறாங்கன்னா அவங்க ஒரு பிசினஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேனல் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சேனல் வந்து க்ரோ ஆகணும்னு டிசைட் பண்றாங்கன்னா அவங்க யூஸ்வலா கடன் வாங்கி தான் க்ரோ பண்ணுவாங்க. அவங்க கடன் வாங்கும்போது பணவீக்கம் அந்த 7%னா 7-8% தான் பேங்க் அவங்க கடன் கொடுப்பாங்க. இப்போ போய் பேங்க்ல கடன் வாங்குறேன்னா 7 to 8% அந்த பிசினஸ்க்கு அவங்க கடன் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிசினஸ் க்ரோ ஆகணும்னு வச்சுங்களேன், அவங்க கடனை கட்டணும், பிளஸ் அவங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் பே பண்ணும். அதை தாண்டி வரதான் அவங்களுடைய ப்ராஃபிட். அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 10%, 11% வந்தாதான் ஒரு பிஸ்னஸ் வந்து செழிக்க முடியும், கண்டினியூஸா எடுக்க முடியும். இல்லைன்னா படுத்துரும். ஸோ அந்த 11% ப்ராஃபிட்லேருந்து எனக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால தான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நீங்க பேங்க்குக்கு போய் ஸ்ட்ரெயிட்டா நீ எனக்கு எஃப்டி இல்லைன்னா எனக்கு சேஃப் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு 7%, 8% தான் கிடைக்கும். டாக்ஸ் குறைஞ்சதுன்னா 6%, 7% வந்துடும். அப்போ டெஃபினட்டா உங்களுக்கு ஃபெயிலியர். ஸோ நீங்க பாதி நீங்க ரிஸ்க் எடுங்க, பாதி சேஃப் இதுல இருங்க, சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருங்க. ஸோ அப்போ வந்து ஒரு சைடு ஈக்விட்டி, இன்னொரு சைடு வந்து கோல்டு, எஃப்டி. கோல்டு ஈக்விட்டி சேர்ந்துன்னு வச்சுங்களேன். ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ள இது ரெண்டும் வந்துரும். இன்னொரு பக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஃப்டி அந்த மாதிரி கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்ல இபிஎஃப், பிபிஎஃப் அந்த மாதிரியா தான். அதான் டெட் ஃபண்ட்ஸ், அதாவது ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்ஸ் 50%, மீதி 50% உங்களுக்கு கோல்டு மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தா, உங்களுக்கு ஆசை இருந்தால் கோல்டு ஒரு 20%, மீதி 30% ஈக்விட்டி. அப்படி வச்சுங்க. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிள் போர்ட்ஃபோலியோ 50% ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட், 50% ஃபிக்ஸ்ட் இன்கம். சிம்பிளான போர்ட்ஃபோலியோ. இந்த ஈக்விட்டியோட ப்ராசஸ் சொல்லுங்க சார். அது ஆக்சுவலி என்னன்னா நம்ம சொல்லிடுறோம் இந்த ப்ராசஸ் இருக்குன்னு. இப்போ ஏதோ ஒரு இடத்த ரீச் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் அதை வந்து சரியான புரிதலோட அந்த க்ரோத்தையும் அந்த எப்படி சொல்றது டிக்ரீஸ் ஆகுறதையும் வந்து பார்க்க தெரியல. ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது ஈக்விட்டியை? என்ன ப்ராப்ளம்னா எல்லாத்துலயுமே நம்ம ஆளுங்க பண்றது என்னன்னா எது ஷைன் ஆகுதோ அது எனக்கு வேணும்பாங்க. போன வருஷம் எல்லாரும் கோல்ட்ல போடுனாங்க. அதுக்கப்புறம் சில்வர் உயர ஆரம்பிச்சது. அப்போ எல்லாரும் சில்வர் வாங்கினாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு 2 வருஷமா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போகல. பட் ஆனா யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணுது, வெளி கண்ட்ரீஸோட ஸ்டாக் மார்க்கெட் நல்லா, எல்லாரும் அதுல போடலாமேன்றாங்க. அவங்க வந்து அப்படியே அலப்பாயும் இது போடலாமா அது போடலாமா இந்த மாதிரி இருந்தா நம்மளால எதுக்குமே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம புரிதலோட இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன சொன்னேன், நீங்க சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீடா உங்களால பணவீக்கத்தை பீட் பண்ண முடியாது. ரிட்டர்ன் உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த வர ரிட்டர்ன் பணவீக்கத்தோட கம்மியா தான் இருக்கும். இப்போ நான் 100% ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட்லயே போட்டேன்னு வச்சுங்களேன், அப்போ என்னுடைய வாங்கும் திறன் குறைச்சிட்டே வரும். நான் இப்போ ஒரு பிளேட் 200 ரூபாய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன்னா 30 வருஷம் கழிச்சு அதே 200 ரூபாய் என்ன காஸ்ட் இருக்குமோ இன்ஃபிளேஷன் சேர்த்து அதே ஹோட்டல்ல என்னால சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். ஏன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் அதுவே இருக்கணும்ல. ஃபியூச்சர்ல நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல கம்மி பண்ணிக்கிட்டேன்னா அது தோல்வியா தான் நான் பாக்குறேன். இப்போ ரெண்டாவது, நம்ம அம்மா அப்பா ஜென்ரேஷன் வேற, அவங்களுடைய அம்மா அப்பா ஜென்ரேஷன் வேற. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டெக்னாலஜியே கிடையாது. எஸ்பெஷலி நம்ம பாட்டி தாத்தா ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. பேசிக் அவங்க டெக்னாலஜி வந்து நியூஸ் பேப்பர், புக்கு, அவ்வளவுதான். அவங்களுக்கு டிவி கூட கிடையாது. டிவிலாம் லேட்டர் லைஃப்ல தான் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ இன்னும் சொல்லணும்னா ரேடியோ தான். அவ்வளவுதான். அவங்களால வந்து ஒரு டெய்லி வந்து உட்காந்து பேப்பர் படிச்சு காலையில் ஃபுல்லா அவங்களால பொழுதுபோக்க முடியும். நம்ம ஆளுங்க ரீல் பார்க்கலன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்க மாட்டேன். இந்த ஜென்ரேஷன் ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபாவை
15 நிமிஷம் சும்மா ஒரு ரூம்ல உட்கார்றான்னு சொன்னா அவங்களால முடியுமா டவுட் இருக்கு. நம்மளே இப்ப அந்த ஸ்டேட்க்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த ஏதாவது துரு கையை அப்படியே இந்த தடவிட்டே இருக்கு அந்த கட்டவர். அதனால அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில டெக்னாலஜி அவ்வளவு ஊடுருவிச்சு. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம குறைச்சிக்கவே முடியாது. நமக்கு பேசிக்கா இந்த மொபைல் தேவை, பேசிக்கா நம்மளுக்கு இன்டர்நெட் தேவை, அந்த மொபைல் டேட்டா அதுவாது வேணும். அது இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாத லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதனால நம்மளுடைய செலவுகள் அவங்களோட அந்த ஜெனரேஷனோட ஜாஸ்தி. நமக்கு இந்த புரிதல் முதல்ல இருந்தாதான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ண முடியும். ஏன்னா எல்லாரும் என்ன கத்துவாங்க, இந்த 5 கோடி 10 கோடின்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆள் எல்லாம் இப்படிதான் வளருவான், எங்க பாட்டி சந்தோஷமா இருந்தாங்க, அதெல்லாம் அந்த வேற காலம். இன்னைக்கு காலம் மாறிடுச்சு, கம்ப்ளீட்டா மாறி போச்சு. இப்பவே மாறி போச்சு. இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னு ஆனால் சொல்லவே முடியாது. ஸோ அதனால எனக்கு ஏன் நான் ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் புரிதல் வேணும். அதுக்கப்புறம் அது ரிஸ்க்னா என்ன மாதிரியான ரிஸ்க்குங்கிற அடுத்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஈக்விட்டி நீங்க பாத்தீங்கன்னா கோல்டும் சரி, நான் சொல்றது ரெண்டுமே ஒண்ணும், எப்போதுமே ரிட்டர்ன்ஸ் வராது. சில சமயம் கூறிய பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன்ஸ் வரும். 50%, 70%. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் நியூஸ் பரவின உடனே 2020 மார்ச்ல மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. 40% கிராஷ் ஆச்சு. கிராஷ் ஆகி ரெக்கவர் ஆகி ஓகே ஏதோ நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை வந்தவொடனே மார்க்கெட்ல திருப்பி பணம் போட்டாங்க. அப்போ 90% ரிட்டர்ன் ஒரே இயர். அந்த பாட்டம், அந்த கிராஷ் பாட்டம்ல இருந்து 90% ஒரே ஷாட். அது மாதிரி கூரையை பிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரும். அந்த ரிட்டர்ன் வந்தா உங்களுடைய வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்க ஈக்விட்டில போட்டுட்டு இது இந்த சேஞ்சஸ் வர வரைக்கும் we have to wait. அது பயங்கரமா பொறுமையா சோதிக்கும். பயங்கரமா பொறுமையா சோதிக்கும். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல ஒரு 50,000 அதுல போட்ட கை சும்மா இருக்காது சார். நான் போட்டு இத்தனை மாசம் வச்சிருக்கேன். பொறுமை இல்ல. அதாவது என் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா என்ன தெரியுமாடா, காலையில வந்த உடனே ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஒரு ஸ்டாக் வாங்குவான், லஞ்ச் டைம்ல அதை வித்துருவான். அதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி ஆயிடுச்சு மைண்ட் செட். எல்லாருக்குமே சீக்கிரமா பணம் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அது கொஞ்சம் கஷ்டம். நீங்க பொறுமையாவா இருக்கணும். ஆனா எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கு சீக்கிரம் பணம் பண்ணணும்னா உங்களுடைய வருமானத்தை பெருக்குங்க. நீங்க படிங்க, இல்ல வேற வேலைக்கு போங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணுங்க. உங்களுடைய இன்கம், உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுனால்தான் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆகும். ரிட்டர்ன் நீங்க நம்பினீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். அதுல வந்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் ரிட்டர்னே வராத டைம்லாம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க நம்பிக்கையா இன்வெஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம் எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும். அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் இந்த புல் ரன் சொல்லுவாங்க, இந்த புல் ரன் வரும்போது உங்க வாழ்க்கை மாறும். இப்போ சில பேர் பணம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுமை இல்லை அவங்களுக்கு. ஒரு 5 to 6 மந்த்துக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த ஏர்ஜ் தேவைப்படுது, எனக்கு இன்னும் வரல. மேபி அதுலேயே கிராஷும் ஹேண்டில் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மனநிலையாகவே அதை புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த டைமில் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து எடுக்கிறாங்க, இல்லை திரும்ப நியூவாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் ஓகேவா இல்லை அது என்ன வரும்? நான் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து உங்களுக்கு இம்மீடியட்டா பணம் வேணும்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எக்ஸாம்பிள் 50% ஈக்விட்டி 50%, அது உங்க ரிட்டையர்மெண்ட்க்கு. அது உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே 15 வருஷம் கழிச்சு அவங்க காலேஜ் போகும்போது, அல்ல இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது, அந்த டைமுக்கு அவ்வளவு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தாதான் உங்களால அந்த ரிஸ்க், கோல்டுல இருக்கிற ரிஸ்கோ ஈக்விட்டில ரிஸ்கோ உங்களால மேனேஜ் பண்ண முடியும். நீங்க அடுத்து 2 வருஷம் கழிச்சு நான் ஹாலிடே போறேன், அதுக்காக நான் பணம் போடுறேன், இல்ல 3 வருஷம் கழிச்சு நான் பைக் வாங்கணும், டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், இந்த மாதிரியான தயவு செய்து ஸ்டாக் மார்க்கெட் பக்கமோ தங்கம் பக்கமோ போடுறாதீங்க. அது ஃபெயிலியர் தான் கிட்டத்தட்ட. ஏன்னா பயங்கர ரிஸ்க். உங்களால என்ன ரிட்டர்ன் வரும்னு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு 2-3 வருஷம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பாத்தீங்கன்னா -20% வரும், +25% வரும். It depends on கண்ணா பின்னான்னு அதான் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, மைனஸ் ரிட்டர்னும் இவ்வளோ கேப் இருக்கும். வேற நீங்க 15 வருஷம் 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் ரிட்டர்னுக்கும் பிளஸ் ரிட்டர்னுக்கும் ஆனா கம்மி ஆயிடும். உங்களால அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ தயவு செய்து உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள பணம் வேணும்னா நீங்க சேஃபா பேங்க் எஃப்டி ஆர்டி போடுங்க போதும். வேற எதுவுமே தேவையில்ல. ஈவன் 10 வருஷத்துக்குள்ள 7 வருஷம் 8 வருஷம் பணம் வேணும்னா கூட மேக்ஸிமம் ஈக்விட்டி 20% தான் இருக்கணும் போர்ட்ஃபோலியோல. மீதி 80% சேஃப் எஃப்டிஆர்டி போடுங்க. அவ்வளவுதானே தவிர அந்த லாங் டேர்முக்கு மட்டும்தான் ஈக்விட்டி நீங்க யூஸ் பண்ணணும்.
இந்த இந்த 2026 இந்த பொருளாதார சூழல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு இருக்க காலகட்டமும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? மேபி எங்கேயாவது வந்து அடிவிடுறதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமா இருக்கா? நீங்க சொன்னீங்க இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கான குறையிறதுன்றது அந்த சிச்சுவேஷன் குறையிறதுன்றது வர ஆரம்பிச்சிருமா? எப்படி இருக்கு சிச்சுவேஷன்? நீங்க வந்து ஷார்ட் டேர்ம் என்ன வேணா ஆகலாங்க. இப்போ 6 மாசம் முன்னாடி ஈராக் வார பத்தி நம்ம பார்த்ததே இல்ல, யோசிக்கவே இல்லை யாருமே. திடீர்னு இதெல்லாம் தெரியாம சடனா நடக்கும். அதை பத்தி நம்ம கவலைப்படாதீங்க. அன்பிரடிக்டபிள், அதெல்லாம் அன்பிரடிக்டபிள். அதை பத்தி யோசிக்கவும் நம்ம டைம் வேஸ்ட். 5 வருஷம் 10 வருஷம் அப்புறம் எப்படி இருக்குங்கிறது இந்தியா க்ரோ ஆயிட்டே தாங்க இருக்கு. ஓகே, எக்கானமி நல்லா க்ரோ ஆகுது. ஜிடிபி லெவல்ல பெட்டராவே இருக்கு. நீங்க வந்து நம்மளுடைய நெய்பர்ஸ் எல்லாம் பாருங்களேன், நம்மளோட ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், அவங்களெல்லாம் விட நம்மளுடைய பணம் நம்ம கிட்ட இருக்கிற புல்லியன், அதாவது ஆர்பிஐ வச்சிருக்காங்க கோல்டு ரிசர்வ்ஸ், அவங்களுடைய ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, கண்ட்ரியோட ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும்னு நான் நம்புறேன். அப்போ பணவீக்கம் கம்மியா தான் ஆகும். பணவீக்கம் தான் முக்கியம். பணவீக்கம் திடீர்னு வந்து 15%, அதாவது நீங்க வந்து ஒரு பிரெட் ஒரு லோஃப் வாங்குறீங்க, அடுத்த மாசம் 15% அது ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அரிசியோட விலையில 60 ரூபாய் வரைக்கும் ஏறிடுச்சு இல்ல சார்? அதுதானே ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்குது. ஆனால் நீங்க 1990ல இருந்து பாத்தீங்கன்னா அரிசி விலை 3% தான் இருக்கு வருஷம். கம்பேரிட்டிவ்லி அங்கே இருந்து 2026 வருஷம் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4%. அது ரொம்ப ஓகே, வெரி நாமினல். ஓகே, நல்ல, நான் சொல்றது நல்ல அரிசி. ஒருவேளை விலையா கேட்கும்போது நமக்கு ட்ரெமெண்டஸா தெரியுது. அப்படி கேட்கும்போது எப்பவுமே பெட்ரோல் 10 ரூபாய் ஏறிச்சுன்னா ஒரு செகண்டுக்கு அப்படி இருக்கும், அடுத்த நாள்ல இருந்து போடா அப்படிதான் சொல்லிட்டு போயிடும், அந்த மாதிரி ரீசெட் ஆயிடும். ஓகே, அதனால ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா என்ன இந்தியால ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து ஹெல்ப் சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன் பயங்கரம். ஓகே, எஜுகேஷன் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், இதுல எல்லாம் கண்ணா பின்னாடி இன்ஃப்ளேஷன் இருக்கும். ரெண்டாவது காய்கறியோட இன்ஃப்ளேஷன் நிறைய. ஏன்னா இந்தியாவில் நிறைய மழை பெஞ்சாலும் காய்கறி விலை ஏறும், கம்மியாக மழையே பெய்யலனாலும் காய்கறி விலை ஏறும். ஓகே, ப்ளஸ் நமக்கு பெட்ரோல் நம்மக்கிட்ட சுயமாக கிடையாது, பெட்ரோல் நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஸ்பைக்ஸ் வரும், திடீர்னு ஒரு 6% போகும். பட் லாங் டேர்ம் நம்ம 5 years 6 years 10 years அப்படி பார்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் 4-5% தான். அதான் விலைவாசி இன்ஃப்ளேஷன். ஆனால் மெயின் திங் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை ரொம்ப ஏற்றிக்காமல் இருக்கிறது. ஓகே, அடுத்த லெவலுக்கு நான் போயிட்டேன், ஒரு போனஸ் வந்தா உடனே அதை செலவிச்சிருது. அந்த லக்ஸரின்ற மைண்ட் செட் குள்ள சிக்காம, அதாவது கூழு காசா மியூசிக் ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய செலவுகளை தியாகம் பண்ணால்தான் நீங்க கையில சேமிக்க முடியும். நீங்க நான் எவ்வளவு வேணா நான் ஜாலியா செலவழிப்பேன், ஆனாலும் நான் சேமிக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிக்கணும். ஓகே, அது யாருக்கிட்டையும் கிடையாது. இப்போ சம்பாதியம் உங்களுக்கு கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட் வேணும். நம்மளால என்ன சொல்றான், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்பயோ தானே வருது, அதை பத்தி நீ ஏன் இப்போவே கவலைப்படுற, நீ இப்ப வாழு, இப்ப ஜாலியா இரு, அந்த மைண்ட் செட் தப்பு. அந்த சாக்ரிஃபைஸ் கொஞ்சமாவது நம்மளுடைய செலவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருந்தாதான் கொஞ்சம் கையில சொத்து இருக்கும். ஓகே, இல்லனா வளராது. அட்லீஸ்ட் பிரீத் பண்றதுக்காவது கையில இருக்கும். அதுதான் லைஃப் பிரீத் பண்றதுக்கான ஒரு அமௌண்ட் கையில இருந்தா இட் குட் பி பெட்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன்ஸ் வித் யூ சார். நான் வந்து பயங்கரமான காரணம் நீங்க தான், நீங்க கேட்ட கேள்விகள். ஓகே சார், நிறைய கியாட்டிக்கான மைண்ட் செட்ல வந்து என்ன டேக்அவே எடுத்துட்டு போகணுன்ற பதட்டம் இருந்தது எனக்கு. ஏன்னா இண்டிவிஜுவலா நான் எடுத்துட்டு போகணும், இதை இன்னொருத்தவங்களுக்கும் கடத்தணும் அப்படின்றதுல இருந்தது. ரொம்ப அழகான கான்வர்சேஷன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸ் வந்து ஹரியப் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான டைம்ல உங்களை ரீச் அவுட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.